பேனலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட் லைன் போட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து அங்கங்கே ப்ரொவிஷன் வச்சு ஒரு ஏரியாவுக்கு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் பம்ப் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதான் ப்ரெஷர் பம்பு, ப்ரெஷர் கேஸு நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்திருப்போம். இதை பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பம்ப். இந்த ப்ரெஷர் பம்ப் வச்சு தான் நம்ம வந்து வாட்டர் லைன் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக அடிக்குது. நம்ம வந்து இதை 24/7 ஆனில் வைக்கணும்னு இல்லை, நம்ம க்ளீன் பண்ணுறது மட்டும் ஆன் பண்ணி விட்டு நீட்டாக க்ளீன் பண்ணால் போதும். அது ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆன் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ மட்டும் இதை பண்ணால் யூஸ் பண்ணுறப்போ மட்டும் ஆன் பண்ணால் போதும். மற்றபடி 24/7 ஆனில் இருக்கணும்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பேனலை லூப் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இந்த பேனலில் தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த பேனல்லேருந்து இந்த இன்வெர்ட்டருக்கு வந்துடும். இதுதான் சோலார் இன்வெர்ட்ரு. இது பார்த்திங்கன்னா தெரியும், ரீடிங் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, என்ன டேட்டு எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிடும். பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் இதுதான் வந்து அங்கேருந்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த லொக்கேஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கிளியராக இருக்கும். இன்வெர்ட்டரோட ஃபங்க்ஷன் தான் இங்கே முக்கிய இம்பார்ட்டனே. இது வந்து இந்த சிங்கோட இது பார்த்திங்கன்னா கேபிளிங் வந்து இது பண்ணி பக்கத்தில் பவர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கிளியராக இருக்கும். இதில் நம்ம வீக்லி ஜென்ரேஷன், டெய்லி ஜென்ரேஷன், மந்த்லி ஜென்ரேஷன் செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து இப்படி வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது மழை தண்ணி மோஸ்ட்லி வந்து பெருசாக மழை அடித்தாலும் சாரல் அடிக்காத லொக்கேஷன் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் ரொம்ப லைஃப் வரும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இது ஒரு ரேஞ்செல்லாம் இதில் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு 35 kW போட்டிருக்கிறதுக்கு மீட்டர் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி எல்லா சைடுமே வந்து ரூஃப் டாப் சோலார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சோலார் போடுறதுனால, ரூஃப் டாப் சோலார் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட்டே சப்சிடி தருது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கிலோவாட்டை பொறுத்து எவ்வளோ சப்சிடி, என்ன பர்சன்டேஜுங்கிறதும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். நமக்கு இது அட்வான்டேஜான்னு கேட்டால், ரெகுலர் யூஸ்க்கு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுற பவரை நாமளே யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பெரிய அட்வான்டேஜ். நமக்கு பெருசாக அதாவது ப்ராஃபிட் தான். பட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுது ரூஃப் டாப் சோலாரில். மற்றபடி எல்லாமே கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் தான்.